கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி வைக்கலாம் பார்ப்போம். நான் 1 கிலோ உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் இப்போ எப்படி வறுத்து எடுத்துட்டு அரைக்கலாம்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதை நல்லா ஒரு பொன்னரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும்னா ஒரு பொன்னரமாக உள்ள ஒரு வறுவலை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ வறுத்தாச்சு பச்சை பற்றி ஆற வச்சுக்கணும். இந்த பாசி வரைக்கும் அதோட சும்மா லைட்டாக பொண்ணு வறுத்து அதோட கலந்துக்கும். இப்போ நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவு வந்து அரைச்சி டப்பியில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுலேருந்து நான் இப்போ ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். இந்த 2 கரண்டி வந்து ஒரு 2 கரண்டி போட்டால் 2 பேர் காலையில் சாப்பிட்டு டிஃபன் சரியாயிடும். இதை இப்போ நம்ம இதோட பூண்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு இதோட போட்டுக்குவோம். இதெல்லாம் தண்ணி விட்டு இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி எடுத்து கிண்டுவோம். இந்த அளவு தண்ணி பக்குவத்தில் கரைச்சிக்குவோம். வேகத்தில் கரெக்டாக வரும். இப்போ எப்படி நல்லா கெட்டியாக வெந்துருந்துச்சு பாருங்கள். பக்குவம்னாக்கா நல்லா தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. அதுமாரி இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுமாரி நல்லா கொட்டலாம் டமாண்டாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதோட கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் கலந்துருக்கேன். இது நல்லா வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். இது நல்லா இதோட கலந்துங்க கொதிக்க விட வேண்டாம். நீங்கள் இது தேவைன்னா பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். ஆனால் நல்லா செரிக்க விட்டு தான் அடுத்த சாப்பாடு எடுத்துக்கணும். இந்த வந்து 6 நாள் கெட்டி ஆயிடுச்சு. இதுமாதிரி தான் ஸ்பூனால் எடுத்து சாப்பிடலாம், கையாலே எடுத்து சாப்பிடலாம். இதுக்கு நான் சைடிஸ் வந்து சின்ன வெங்காயம், மாங்காய் தொக்கு, கருவேப்பிலை துவையல், தேங்காய் துவையல் வச்சிருக்கேன். நீங்களும் இதுமாதிரி சாப்பிடுங்க. இது சாப்பிட்டாக்கா சுகர் குறையும், சுகர் லெவலாக இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், கெட்ட கொழுப்பு குறைக்கும். அதனால இந்த கஞ்சி வாயை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, பயன்படுங்க. உங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்களும் வாங்கிக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.